வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான யுத்த காண்டா சாப்டர் 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். மேக்ஸிமம் சீன் கோர்ட்லயே நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் தமிழ்லயே இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. என்ன கேஸ்ன்றது கிளியரா தெரியல. ஏதோ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வரணும் போல. அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அடுத்த இயரிங்ல பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஜட்ஜுமே சொல்லிடுறாரு. இப்ப இங்க இருக்க நிவேதிதான்னு ஒருத்தங்க மட்டும் சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க பாலுன்னு ஒரு பையன் இருக்கான், நிவேதிதாவை நக்கல் பண்றான். அதாவது ஒன்னாலாம் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நக்கல் பண்றான். இதை நினைச்சு நிவேதிதா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாலுவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு இவங்க காரை விட்டு இறங்கி வராங்க. அங்க ஒரு போலீஸ் போயிட்டு இருக்கும் போது அவருக்கே தெரியாம அவரோட கன்னை சட்டுன்னு எடுத்துடுறாங்க. அந்த கன்னை வச்சு அந்த பாலுவை ஷூட் பண்றாங்க. கொஞ்சம் கூட பாலு எதிர்பார்த்திருக்க மாட்டான். இந்த இடத்துல பாலு இறந்து போயிடுறான். இப்ப சுத்தி இருக்க போலீஸுங்களா இந்த பொண்ணு ஷூட் பண்ணிட்டான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துல கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் சில மாசத்துக்கு முன்னாடில இருந்து நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு பரத் அப்படின்றது. லா ஸ்டூடெண்டா இருப்பாரு. காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாரு. இன்னைக்கு பட்டமளிப்பு விழாவா இருக்கும். பட்டம் வாங்குறதுக்காக இவருமே காலேஜுக்கு வந்துடுறாரு. ராபர்ட் டிசோசா அப்படின்ற ஒரு பெரிய லாயரை தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அவர் தான் எல்லாருக்குமே பட்டம்லாம் தந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நல்ல லெவலுக்கு வரணும்ன்ற மாதிரி எல்லாரையும் வாழ்த்திட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காருல, இங்க வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இவர் வேலை பார்க்குற இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆமா, இவர் பார்ட் டைமா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு லேடியும் இட்லி சாம்பார்லாம் வாங்குறதுக்காக வராங்க. ஆனா ரொம்ப கிழிஞ்ச நோட்டை தராங்க. வேற நோட்டு தாங்கன்ற மாதிரி கேட்கறாரு. என்கிட்ட வேற நோட்டு இல்லன்ற மாதிரி பாவமா சொல்றாங்க. மனசு கேட்காம இவர் என்ன பண்றாருன்னா, இவர் வச்சிருக்க நோட்டை கல்லா பெட்டியில போட்டுறாரு. அவங்க தந்த நோட்டை இவர் வச்சுக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பாஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் கூட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இவருமே காலேஜ் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் லா பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. பாஸுமே இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அனாதையா இருப்பாரு. சார், எனக்கு நீங்க வேலை போட்டு தாங்க, நானே என்ன பார்த்து பண்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பாஸும் சரின்ற மாதிரி தான் இவரை பார்த்துக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீ சின்ன பையனா சொல்லும் போது பெருசா நம்பிக்கை இல்ல, ஆனா நீயே உன்னோட கால்ல வந்திருக்க பத்தியா, இப்போ உன்னை பார்க்கும் போதே எனக்கு பெருமையா இருக்கு, போய் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி பாஸை இவர் அனுப்பி வைக்கிறாரு. இவரும் ஒவ்வொரு இடமா ட்ரை பண்றாரு. ஃப்ரெஷருக்குலாம் வாய்ப்பு இல்லப்பா, போயிட்டு வான்ற மாதிரி எல்லா இடத்தையும் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. யாராவது வேலை தந்தா தானே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், சும்மா சும்மா ஃப்ரெஷர்னு சொல்லி அனுப்புனா நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. இப்படி கோவமா பேசுற மாதிரி யோசிச்சுதான் பார்த்திருப்பாரு. கோவமாலாம் பேசியிருக்க மாட்டாரு. இப்பதான் ஒரு பெரிய லாயரை பத்தி தெரிய வருது. அந்த லாயருக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, நீயும் ட்ரை பண்ணிப்பாரு, ஒரு லா ஃபார்ம் தான் வச்சிருக்காருன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. இவருமே அந்த லாயரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. தாராளமா சேர்ந்துக்கோப்பா, சம்பளம்னு ஒரு பைசா கூட தரமாட்டேன், ஏதாவது கேஸ் வந்தா நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, 60% எனக்கு தந்துடணும், 40% நீ எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவருக்காக அந்த லாயர் ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி தந்திருப்பாரு. அந்த இடத்தெல்லாம் பக்கவா கிளீன் பண்ணிட்டாரு. நிறைய பேர் வருவாங்க, நல்லபடியா கேஸ் ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கணக்கு வழக்கெல்லாம் பாக்குற ஒரு நபர் வராரு. என்ன 60-40 தான் சேர்ந்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. இவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்படி சேர்ந்து என்ன பிரயோஜனம், இங்க யாராவது முதல்ல வரணும்ல, அப்பதானே உங்களுக்கு காசு கிடைக்கும், இங்க யாருமே பெருசா வரமாட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த நபர் சொன்னது உண்மைதான், பெருசா யாருமே வரமாட்டாங்க, வந்தாலும் வேற யாருக்காவது தான் அந்த கேஸ் போகுது. இவர் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த லாயர் இருக்காருல, பேசணும் வான்ற மாதிரி இவரை வர வச்சிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாம வேற ஒரு பொண்ணியோ வர வைக்கணும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஸ்வப்னா வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்வப்னான்ற அந்த பொண்ணு வராங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோ அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு லுக் விடுறாங்க. இவருமே சட்டுன்னு தலையெல்லாம் திருப்பிக்கிறாரு. இவங்க எட்டு இருக்காருல, விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த எட்டோட ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க செக்ரட்டரி இருக்காங்கல்ல, என்கிட்ட நீங்க எல்லை மீறி நடந்தீங்கன்ற மாதிரி கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா என் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணவே இல்ல, அவங்க கிட்ட ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கிறதா அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன எவிடன்ஸ் நீங்களும் கேளுங்கன்ற மாதிரி ஒரு ஆடியோ காலை ப்ளே பண்ணி காட்டுறாரு. அந்த பாஸ் செக்ரட்டரி கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதை தான் அவங்க ஆதாரமா காட்டியிருக்காங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது க்ளூ கிடைச்சதான்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கண்டிப்பா இதை உங்க ஃப்ரெண்டு பேசலன்னு ப்ரூவ் பண்ண முடியும் சார், ஏன்னா இதுல 2 ஸ்லாங் வருது. பொதுவா நம்ம 2 ஸ்லாங் ஒரே டைம்ல பேச மாட்டோம். ஒரு ஊர்ல இருக்கும் போது அந்த ஸ்லாங்ல பேசுவோம், வேற ஊருக்கு வந்துட்டா இன்னொரு ஸ்லாங்ல பேசுவோம், ஒரே டைம்ல 2 ஸ்லாங்ல பேச மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இது நல்ல பாயிண்டா தெரியுது. அதனால அவருமே ஹீரோவை பாராட்டுறாரு. ஹீரோ கிட்ட கேஸ் ஹேண்டில் பண்ண சொல்லி தருவாருன்னு பார்த்தா வேற ஒருத்தர் கிட்ட தந்துடுறாரு.
என்ன வேற ஒருத்தர் கிட்ட தந்துட்டாருன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த கேஸ்ல சூப்பர் பாயிண்ட் நான் தான் கண்டுபிடிச்சேன், எனக்கு கேஸ தராம அவனுக்கு கேஸ தந்துட்டாருன்ற மாதிரிலாம் டீ விக்கிற பையன் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அண்ணன் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, முதல்ல பேலன்ஸ தாங்கன்ற மாதிரி அவனும் கேட்டு வாங்கிட்டு போறான். இவரோட 8 கேஸே தராம இருக்காருல, இத பத்தி இன்னைக்கு பேசிடணும்னு யோசிக்கிறாரு. சார் நீங்க 60-40 சொன்னீங்க, நான் அதுக்கு கூட ஓகே சொல்லிட்டேன். கேஸ் தந்தா தானே சார் எனக்கு ஏதாவது காசு கிடைக்கும், ப்ளீஸ் சார் எனக்கு ஏதாவது கேஸ் தாங்க சார், சின்ன கேஸா இருந்தா கூட பரவாயில்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால அந்த பாஸுமே ஒரு கேஸ தராரு. இத பத்தி ஸ்வப்னா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டாரு. ஸ்வப்னாவை பொறுத்த வரைக்கும் இவர் லெவல் கிடையாது, அந்த பாஸுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி இன் பண்ணலான்ற மாதிரி இன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா உள்ள இருக்க ஸ்வப்னாவாலையும் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்க முடியும். என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி லைட்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே உள்ள வந்துடுறாரு. பாஸ் சொன்னதை பத்தி சொல்றாரு. ஓஹோ உன்கிட்ட தான் அந்த கேஸ தந்திருக்காரா, கேஸ பத்தி சொல்றன்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வண்டி ஓட்டுற வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்காரு, அவரோட காரை ஒரு பணக்காரரை இடிச்சிருப்பாரு. எல்லாம் உனக்கு இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆயிடும் போன அனுப்பியிருப்பாரு. ஆனா இன்சூரன்ஸ்ல ஒரு 50,000 ரூபாய் மட்டும் திரும்பி கிடைச்சிருக்காது. இந்த டிரைவருமே 50,000 ரூபாய் வேணும்ன்ற மாதிரிலாம் கேஸ் கொடுத்திருப்பாரு. அந்த பணக்காரர் ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. நீ இந்த கேஸ்ல ஜெயிக்க கூட வேணாம், பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தா கூட போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன இப்படி சொல்லிட்டீங்க, கண்டிப்பா இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கவே செய்வேன், நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சா என் கூட டீ குடிக்கிறதுக்கு வரீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. சரி கிளம்பலான்னு எந்திரிச்சு போறாரு. அப்பதான் வெளியே இவர் இன் பண்ணதா அவங்க பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்றது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப இவர் இருக்கார்ல, ஜட்ஜோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவரோட பாக்கெட்ல காசை வச்சிருக்காரு. சில டீடைல் எல்லாம் கேட்கிறாரு. அதாவது ஜட்ஜ் எந்த மாதிரி டைப்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவரு ரொம்பவே சென்டிமெண்டான டைப்ன்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இவர் கிழிஞ்ச 100 ரூபாயை வச்சிருக்காருன்னு அவருக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவும் வாதாடுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. நான் சொல்லும் போது மட்டும் நீங்க அழுவணும்ன்ற மாதிரிலாம் கிளைண்ட் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப கிளைண்ட் ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரிலாம் ஜட்ஜி கிட்ட பேசுறாரு. சார் அவரை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய் சின்ன காசா இருக்கலாம், ஆனா என்னோட கிளைண்ட்டுக்கு அது ரொம்ப பெரிய காசு சார், ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு, இவரோட குடும்பத்துல இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு கஷ்டமா பட்டியல் போடுறாரு. கேட்கிற ஜட்ஜே ஃபீல் பண்றாரு. யோ 50,000 ரூபாய் சீக்கிரமா தந்துருங்கன்னு சொல்றாரு. இதோட மட்டும் நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ இருக்கார்ல, இந்த கேஸ் 3 மாசத்துக்கு மேல நடந்திருக்கு சார், என்னோட கிளைண்ட்டுக்கு நிறைய மன உளைச்சல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு நீங்க நஷ்ட ஈடு மாதிரி வாங்கி தரணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நஷ்ட ஈடா 2 லட்சம் ரூபாய் தரணும்ன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிடுறாரு. ஹீரோ கேஸ ஜெயிச்சு மட்டும் தந்திருக்க மாட்டாரு, அவருக்கு நிறைய காசு கிடைக்கிற மாதிரியும் பண்ணிருப்பாரு. அதனால இவரோட பாஸுக்கு நிறைய காசு கிடைக்குது. இந்த கேஸ ஜெயிச்சதுனால எல்லாருமே வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்வப்னா இந்த இடத்துக்கு வராங்க. டீ குடிக்க போலாமான்னு கேக்குறாங்க. இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப 2 பேருமே பக்கத்துல இருக்க கஃபேல டீ குடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்பதான் ஸ்வப்னா இருக்காங்கல்ல, இவர் ரொம்ப பழைய ஷூ தான் போட்டிருக்காரு, பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்காருன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஷாப்பிங்க்கு போலான்ற மாதிரி ஒரு துணி கடைக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவருக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராங்க. லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே க்ளோஸா பழக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்பெல்லாம் நிறைய கேஸ் கிடைக்குது, அதுல இருந்து இவருக்கு நிறைய அமௌண்ட்லாம் வருது. இவர் கஷ்டப்படுறவங்க கிட்ட இருந்து மட்டும் காசு வாங்க மாட்டாரு. பரவாயில்ல உங்களுக்காக இந்த கேஸை சும்மாவே ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ எப்பவுமே சைக்கிள்ல தான் கோர்ட்டுக்கு வருவாரு. ஆனா இப்போ ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார்ல, அதனால ஒரு புல்லட் பைக்கை வாங்கிடுறாரு. இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு கேஸுக்காக ஹீரோவும் கோர்ட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் ஸ்டார்டிங்ல காமிச்சாங்கல்ல, அந்த கேஸ் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நிவேதிதாக்கும் இந்த பாலுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. பாலு இந்த தப்ப பண்ணானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வரணும். அது இன்னும் வரதுக்கு டிலே ஆகுது போல. ஜட்ஜுமே அது வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், கேஸை டிஸ்மிஸ் பண்றன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு மேல கேஸ் நடக்குது போல. நிவேதிதா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சோகமா எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாலு உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நக்கல் பண்றான். அதே மாதிரி இவங்களுக்காக வாதாடுற லாயர் இருக்கார்ல, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. பாலுவோட அண்ணனை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவா இருப்பாரு, அந்த ரிப்போர்ட் வரவே வராது, நீங்க கவலைப்படாதீங்கன்ற மாதிரிலாம் இந்த லாயர் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் பார்க்குற இந்த நிவேதிதாக்கு கோவம் வருது. அதனால தான் சட்டுன்னு ஒரு கன் எடுத்து இந்த நபரை ஷூட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளி இருந்து கவனிக்கிற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே நிவேதிதா இந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டாங்க, கோர்ட் வாசல்லே இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, மறுநாள் கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இது வேற ஒரு கேஸா மாறிடுச்சுல, வேற ஒரு ஜட்ஜ் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்றாரு. இப்ப அந்த பாலு தரப்பு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே சட்டத்தை கையில எடுத்து பாலுவை இவங்க ஷூட் பண்ணிருக்காங்க, இதுக்கான தண்டனை உங்களுக்கு தரணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எது பாலுவை நான் ஷூட் பண்ணனா, நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி நிவேதிதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன ஷூட் பண்ணிட்டு இல்லன்னு சொல்றாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க.
இவங்க இல்லன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, இதனால ஜட்ஜுமே கேஸை இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்கள முதல்ல கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க வேகமா இங்க இருந்து கூட்டு போறாங்க. பாலு தப்பு பண்றான்னு தெரிஞ்சுதான் இவர் சப்போர்ட்டிவா வாதாடி இருப்பாரு. இப்ப கேஸ பத்தி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சுல, என்னோட கரியரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கேன், தப்பானவனுக்கு வாதாடினா எனக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படும் சார், அதனால இந்த கேஸை விட்டு நான் விலகிடுறேன், நீங்க வேற லாயரை பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றான். இந்த எம்எல்ஏ அண்ணனும் கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப மீடியாட்கள் இருக்காங்கல்ல, உங்க தம்பி இந்த அளவுக்கு ஒரு கிரைமை பண்ணிருக்காரான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் தம்பி பண்ணிருக்கான்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆச்சா, நீங்களா இந்த மாதிரி சொல்லாதீங்க, அவ என்னோட தம்பி அநியாயத்துக்கு சாவடிச்சிருக்கா, அவளுக்கான தண்டனையை இந்த கோர்ட்லயே நான் வாங்கி தருவேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. சார், இவரை விட வேற ஒரு லாயர் இருக்காரு, அவரோட ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா கண்டிப்பா இவளுக்கான தண்டனையை வாங்கி தந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நிவேதிதா சைட்ல எந்த ஒரு லாயரும் கேஸை எடுக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க, ஆனா நம்ம ஹீரோ எடுக்கலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பர்மிஷன் வாங்கி இவங்களை ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என் கேஸை நீங்க எடுத்துக்கிறீங்களான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மேடம், நீங்க முதல்ல நடந்த விஷயத்த சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால முடிவு எடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ஆர்மில இருந்திருப்பாரு, ஆர்மில இறந்து போயிருப்பாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தியான்ற ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை பாத்துக்கிற எல்லா வேலையும் இவங்க தான் பண்றாங்க. இவங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேட்டப் பண்ற பொண்ணா இருப்பா. இவளுக்கு பலூன்னா ரொம்ப பிடிக்கும், பலூனை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பா. இவ பலூனை வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது பலூன் உடஞ்சிருது, அதுக்கு ஒரு சவுண்ட் கொடுக்குறல்ல, அதனால இவங்க சாப்பாடெல்லாம் கீழே சிந்திடுவாங்க. எப்ப பாரு பலூனை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பியான்ற மாதிரி பொண்ணை திட்டுறாங்க. சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்றாங்க. பொண்ணுமே ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுறா. இவங்களுமே ஆட்டோ ஏத்திட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா ஈவினிங் ஆட்டோவே பிக்கப் பண்ணிக்கும், ஆனா இன்னைக்கு பிக்கப் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆட்டோக்காரர் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அதை இவங்க கவனிக்காம இருந்திருப்பாங்க. ஆட்டோ வரல, அந்த பொண்ணே வீட்டுக்கு போலான்னு நடக்கிறா. கொஞ்ச நேரத்துல இவங்களும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனா பொண்ணு வரலன்னு தெரிய வருது. என்ன பொண்ணு வரலன்னு ஆட்டோக்காரருக்கு கால் பண்றாங்க. அப்பதான் அவர் வரமாட்டேன்னு மெசேஜ் பண்ணது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த எம்எல்ஏவோட தம்பி பாலு இருக்கான் பாத்தீங்களா, கார்ல உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த வழியா தான் இந்த தியான்ற சின்ன பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த சின்ன பொண்ணை பார்த்தவன் என்ன ஏதுன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஒருத்தர் பலூனை கொண்டு போறதை இந்த பொண்ணு பாக்குறா. ஐ பலூன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவனுமே பலூன்லாம் வாங்கி தந்துடுறான். என் கூட வான்ற மாதிரி கார்ல ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். இந்த சைடு நிவேதிதா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு என்னாச்சுன்னு ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல வச்சு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான் போல. இவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு ஈவினிங்ல இருந்து காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துடுறாங்க. போட்டோ கேட்கும் போது போட்டோ எல்லாம் தந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து நிம்மதியே இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு பாடி கிடைச்சிருக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே பொண்ணோட பாடியா இருக்க போதுன்ற மாதிரி பயந்துகிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அது பொண்ணோட பாடியா இருக்காது. கொஞ்சம் இவங்களுக்கு நிம்மதி வருது. ஆனா பொண்ணு காணாம போய் 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் தகவலே கிடைக்கல. இவங்க ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. போலீஸுங்களும் எல்லா பக்கமும் அந்த பொண்ணை பத்தி விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி பலூன் விற்கிற ஒரு நபர் கிட்ட விசாரணை பண்றாங்க. ஆக்சுவலா பாலு பலூன் வாங்கிட்டு போனா பாத்தீங்களா, அதை இவர் பார்த்திருப்பாரு. அவன் கார் நம்பரையும் நோட் பண்ணிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த காரை ட்ரேஸ் பண்ற வேலையெல்லாம் போலீஸுங்க பண்றாங்க. அப்பதான் ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல அந்த பொண்ணோட பாடி உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா பாடி கிடைச்சிருக்காது, உயிரோட தான் அந்த பொண்ணு இருந்திருப்பா. இப்ப இந்த அம்மாக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. லாங்ல இருந்து பார்க்கும் போதே நம்ம பொண்ணுக்கு அபியூஸ் நடந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு காரணம் யாருன்னு கேக்குறாங்க. போலீஸுங்க காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு கேஸ்லாம் ஃபைல் ஆயிருக்கும். ஆனா பாலுவோட அண்ணன் எம்எல்ஏல அந்த பாலு தப்பே பண்ணலன்ற மாதிரி கொண்டு வந்துருவாரு. ஒவ்வொரு எவிடன்ஸா உடைச்சு விட்டுட்டே இருந்திருப்பாரு. இப்படிதான் 2 வருஷமா கேஸ் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் சார், எனக்காக இந்த கேஸை எடுத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா எடுத்துக்கிறேன்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. பொண்ணை பார்க்கலான்ற மாதிரி பொண்ணை பார்க்கறதுக்காக வராரு. இவ்வளவு சின்ன பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்திருக்கானே, இதை விடக்கூடாதுன்ற மாதிரிலாம் இவருக்கு கோவம் வருது. ஆனா ஸ்வப்னா இந்த கேஸை எடுக்காதுன்னு சொல்றாங்க. காரணம் வேற யாருமே எடுக்கல. ஏன் எடுக்கல? இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் கூட கிடையாது. இப்பதான் நீ வளர்ந்து வந்துட்டு இருக்க. இப்ப நீ தோக்குற மாதிரி கேஸ் எடுத்தனா உன்னோட கரியருக்கே அது பாதிப்பா இருக்கும். சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஈஸியா இந்த கேஸ்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்றது இந்த எம்எல்ஏக்கு தெரியுது. இருந்தாலுமே ஒரு சின்ன பர்சன்ட்ல கூட அவ தப்பிக்க கூடாதுன்றதுக்காக தான் பெரிய லாயரான ராபர்ட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இந்த கேஸ்ல எனக்காக நீங்க ஜெயிச்சு தரணும், அவளுக்கு பெரிய தண்டனையை வாங்கி தரணும்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன், இது வரைக்கும் நான் தொட்ட எல்லா கேஸ்லயும் ஜெயிக்க தான் செஞ்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்கிறாரு. அவர் 3 விரலை காட்டுறாரு. 30 லட்சமான்னு கேட்கிறாரு. 3 கோடின்ற மாதிரி அவர் சொல்றாரு. காசு முக்கியம் இல்ல, ராபர்ட்டே லாயரா இருக்கட்டும்ன்ற மாதிரி அந்த அண்ணன் முடிவு பண்ணிடுறாரு. இதை பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ இருக்கார்ல, நிவேதிதாக்காக நான் வாதாட போறேன்ற மாதிரி பாஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா பாஸ் ஏத்துக்க மாட்டாரு. ராபர்ட் எதிர்த்து நீ வாதாட போறியா, ஒரு ஸ்கோப் கூட இந்த கேஸ்ல இல்ல, வேணான்ற மாதிரி சொல்றாரு. இவரும் எதுவும் பேசாம இவரோட இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு. இப்பதான் டீ குடுக்குற பையன் வரான். டீ குடுக்குற பையன் கிட்ட அந்த சின்ன பொண்ணுக்கு
நடந்த விஷயத்தை பத்திலாம் விரக்தியா பேசிட்டு இருக்காரு. இப்ப நீ சொல்லு, நான் இந்த கேஸை எடுக்கவா வேணாமான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அதை பத்திலாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, என் காசை தாங்கன்ற மாதிரி தானே இந்த பையன் சொன்னான். ஆனா இந்த வாட்டி என்ன சொல்றானா, கண்டிப்பா இந்த கேஸை நீங்க எடுக்கணும் சார், கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் காசை தாங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறான். அதனால இவருமே கேஸை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. முதல்ல இந்த கேஸை எடுக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கான்ற மாதிரி பேச சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல ராபர்ட் பேசுறாரு. சார் இதெல்லாம் கேஸாவே எடுக்க கூடாது, இல்ல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு, இவங்க ஷூட் பண்ணதை நிறைய பேர் பார்த்திருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கு, இவங்க ஷூட் பண்ணது தப்பு சார், சட்டத்தை எப்படி இவங்க கையில எடுப்பாங்க, இவங்க கையில எடுத்தது சரின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இந்த மாதிரி கையில எடுப்பாங்க, அதனால நிறைய பிரச்சனை தான் வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க சுட்டது சரிதான்னு நியாயப்படுத்தினாதான் இந்த கேஸையே எடுக்க முடியும். அதனால ஈரவும் சில பாயிண்ட் எல்லாம் வைக்கிறாரு. சார் 2 வருஷமா ஒரு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஆனா எதுவுமே பண்ண முடியல, அந்த கோவத்தினால தான் இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க கோவத்துல இருக்க நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு அம்மா இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கோவத்தை புரிஞ்சுக்க முடியும் சார், தயவு செஞ்சு இந்த கேஸா எடுத்துக்கோங்க, நான் வேற சில பாயிண்ட்டும் வைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி கேஸா எடுக்கிறதுக்கு இது ஒர்த்து தான், எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிடுறாரு. இப்ப ராபர்ட் போயிட்டு இருக்கும்போது மீடியாட்கள் நிறைய கேள்வி கேட்கறாங்க. சார் கேஸா எடுத்துட்டாங்களே, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த கேஸ் எல்லாம் நிக்கவே நிக்காது, ஈஸியா நான் இந்த கேஸை முடிக்கிறேன், அவங்களுக்கு பெரிய தண்டனை வாங்கி தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. முதல்ல நிவேதிதா கார்ல போய் உட்காந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவர் நிவேதிதா கிட்ட காட்டுறாரு. அதை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இது நான் தான் கன்னை வச்சு ஷூட் பண்ணனா, அப்படி ஷூட் பண்ணது எனக்கு ஞாபகமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. சோ மொத வாட்டி உங்க கோர்ட்ல சொன்னது உண்மைதான் அப்படின்றது இவருக்கு புரியுது. இத பத்தி ஒரு டாக்டர் கிட்ட இவர் பேசி பாக்குறாரு. ஆமா சார் இதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த டாக்டர் லேடி சொல்றாங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஒரு மயக்கத்துல இருப்போம்ல, அந்த சமயம் நமக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடியே சில கேஸ்ல நடந்திருக்குன்னா நீங்க கோர்ட்ல வந்து சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா நான் வந்து சொல்றேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இத பாயிண்டா வச்சு பேசலான்ற மாதிரி பரத்துமே முடிவு பண்ணிடுறாரு. பரத் இருக்கார்ல, அந்த அம்மா ரொம்ப ஷாக்ல இருந்திருக்காங்க, அவங்களே அறியாம தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அப்படி பண்ணது அவங்களுக்கே தெரியல, டாக்டர் கூட இதுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் தந்திருக்காங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த ராபர்ட் ஏத்துக்க மாட்டாரு. அது எப்படி சார் தெரியாம பண்ணிருப்பாங்க, நீங்க இதுக்கு மேல பேசவே விடக்கூடாது சார், கண்டிப்பா அவங்க வேணும்ட்டே தான் பண்ணிருக்காங்க, இவர் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு பரத் என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு மோசமா அந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது இவருக்கு தெரியல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்காரு, அந்த சின்ன பொண்ணை செக் பண்ண டாக்டரை வர வைக்கிறேன், அவங்க பேசுறது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணை முதல்ல டெஸ்ட் பண்ண டாக்டர் லேடி வந்துடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு கிட்ட அவன் ரொம்ப மோசமா நடந்திருக்கான், அந்த சின்ன பொண்ணோட பிரைவேட் பார்ட்டியை கட் பண்ணிருக்கான்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த அம்மா இருக்காங்கல்ல, இங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க, பயங்கரமா கத்தி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கோர்ட், இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கண்ட்ரோல் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்துனது கூட அவங்களுக்கு மறந்து போயிருது, நார்மலா பேசுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ராபர்ட் இருக்கார்ல, இவ சூப்பரா ஆக்ட் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ சொல்லி கொடுத்ததான் இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சார் நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்கல்ல, அவங்க கத்தி பிரச்சனை பண்ணதை கூட சட்டுன்னு மறந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் ஒரு டாக்டர் லேடியை கூப்பிடணுன்ற மாதிரி அந்த டாக்டர் லேடியை வர வச்சிருந்தாரு. ஏற்கனவே இவங்க சொல்றேன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஆனா இவங்க கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்காங்க. முழிச்சவங்க அங்க இருக்க எம்எல்ஏவை பாக்குறாங்க, எம்எல்ஏவோட ஆளுங்களை பாக்குறாங்க, அவங்க ஏதோ மிரட்டி இருக்காங்க போல, அதனால தான் இந்த டாக்டர் லேடி பயப்படுறாங்க. சார் அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சார் ஏற்கனவே இவங்க நடக்க வாய்ப்பு இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க, இப்ப மாத்தி பேசுறாங்க சார், அவங்க டீமை சேர்ந்தவங்க மிரட்டி இருக்காங்க போலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் அப்படிலாம் எதுவுமே இல்ல, நீங்க பொய் சொல்லாதீங்கன்ற மாதிரி சண்டை போடுறாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக ஒரு சேஃப்டிக்காக அவங்க கூட பேசும் போதே நான் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டேன் சார், அந்த ரெக்கார்டிங்க வேணா நீங்க கேட்டு பாருங்கன்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட சொல்றாரு. இப்ப அந்த ரெக்கார்டிங்க காட்டுறாரு. அது கண்டிப்பா டாக்டர் லேடியோட வாய்ஸ்ன்றது தெரிஞ்சிருது. அந்த டாக்டர் லேடி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப அதையும் ஜட்ஜி கேட்டுறாருல, எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க, இப்படி மாத்தி மாத்தி பேசினா உங்க வேலைக்கே பிரச்சனை ஆயிடும், போங்கன்னு வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. மேற்கொண்டு ராபர்ட் சைடுல எதுவுமே பேச முடியல, அதனால ஜட்ஜுமே அடுத்த ஏரிங்ல பாக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி ராபர்ட் ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த சின்ன பொண்ணோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு இன்னும் காசு தேவைப்படுது போல. ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் கொஞ்சம் காசை ஏற்பாடு பண்ணிட்டேன், அதை மீறியும் காசு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இவருமே பைக்கை வித்துட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. பைக்கை வித்து செட்டில் பண்ணிடலான்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டாரு.
இவர் இதுக்கு முன்னாடி சைக்கிள் தானே யூஸ் பண்ணாரு, இப்ப திரும்பி சைக்கிள் யூஸ் பண்றாரு. இப்ப ராபர்ட்டுமே புதுசா ஒரு பாயிண்ட கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிவேதிதா ஸ்கூல் டைம்லயும் சரி காலேஜ் டைம்லயும் சரி ஷூட்டிங் சாம்பியனா இருந்திருப்பாங்க. நிறைய மெடல்ஸ்லாம் கூட வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா ஷூட் பண்ண தெரியும். அவனை ஷூட் பண்ணணும்னு கான்ஷியஸா நினைச்சிருக்காங்க. அதனால தான் ஒருத்தர் கன் எடுத்து ஷூட் பண்ணிருக்காங்க. இப்ப பண்றது எல்லாமே டிராமா தான், இதை நீங்க ஏத்துக்க கூடாதுன்ற மாதிரி ஜட்ஜு கிட்ட சொல்றாரு. ஜட்ஜ் இருக்கார்ல, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. ஹீரோ கிட்ட எந்த ஒரு பாயிண்டும் இல்ல, எனக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி டைம் மட்டும் வாங்கிடுறாரு. இப்ப ஹீரோவை சுத்தி இருக்கவங்களே ஹீரோவை போட்டு திட்டுறாங்க. ஏண்டா ஒருத்தங்க கேஸ் எடுத்தா அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்க மாட்டியா? நிவேதிதா ஷூட்டிங்ல சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்காங்க, எப்படி இவ்வளவு கவனக்குறைவா இருந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம எப்படி இந்த தப்ப பண்ணோன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப ராபர்ட் வச்ச பாயிண்ட உடைச்சாகணும், அப்பதான் கேஸ அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவரும் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த சின்ன பொண்ணு 2 2 சார் 4 4 4 சார் 16 அப்படின்ற மாதிரிலாம் டேபிள்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஐடியா வந்துருது. அந்த பாயிண்ட உடைக்கிற மாதிரி அடுத்த ஏரிங்ல பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம திரும்ப திரும்ப நிறைய வாட்டி பண்ற விஷயங்கள், நிறைய வாட்டி பேசுற விஷயங்கள்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே சேவ் ஆயிடும் சார். சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே அவங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்கில் இருந்திருக்கு சார். ஏன்னா அவங்க எப்பவுமே ஷூட்டிங்னு இருந்திருக்காங்க, நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்கில் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே இருக்கு. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நம்ம எல்லாருமே அப்பாவோட பேரை சரியா சொல்லுவோம், ஏன்னா அது ஆள் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் சார் சில விஷயம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருக்கும். நிவேதிதாக்கு ஷூட் பண்ண தெரியும், ஃபுல் கான்ஷியஸோட தான் ஷூட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ராபர்ட் சார் சொன்னாரு. ஆனா அது உண்மை கிடையாது. அவங்க கான்ஷியஸா நீங்க ஷூட் பண்ணல, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஷூட்டிங்கோட நாலேஜ் இருக்கும், அது மூலியமா தான் அந்த ஷூட்டிங் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராபர்ட் எனக்கு இன்னும் டைம் வேணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால அடுத்த இயரிங்ல பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு. அப்ப திடீர்னு கண்ணாடி போட்ட ஒரு நபர் இருக்கார்ல, ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து உங்க நம்பர் வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்குறாரு. அவர் யாரு என்னன்னு ஹீரோயினுக்கு தெரியல. இத பத்திலாம் ஹீரோ கிட்டயே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த இயரிங்க எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்ன்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் வச்சிட்டு இருக்காங்க. நிவேதிதா நான் கான்ஷியஸா பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிவேதிதா உறுதியா இருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஒரு ஐடியா தோணுது. அந்த ஐடியாவை பத்தி இவரோட டைரியில இவர் எழுதிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ராபர்ட் சைட நமக்கு காட்டுறாங்க. ராபர்ட் இந்த கேஸ்ல தோத்துருவாரான்ற மாதிரி எம்எல்ஏக்கு பயம் வருது. உங்களை நம்பி தானே அவ்வளவு காசு தந்துட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன பண்றது, அவன் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு புது பாயிண்ட கொண்டு வரான். அதனால தான் எனக்கு ஸ்பாட்லயே கிராக் பண்றது கஷ்டமா இருக்கு. அவன் என்ன ஐடியா வச்சிருக்கான்னு தெரிஞ்சா நான் அவனை காலி பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அவன் அடுத்து என்ன பேச போறான்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்களான்னு கேக்குறாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்ற மாதிரி ராபர்ட் சொல்லிட்டாரு. இதனால எம்எல்ஏ இருக்கார்ல, உடனே அவன் வீட்டுக்கு போய் ஒரு ஃபைல் விடாம எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கிட்ட காட்டுறாங்க. இப்பதான் டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீட்டுக்குள்ள நடமாட்டம் தெரியுது. யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் எதையோ தேடிட்டு இருக்காங்க. இவர் வந்தோடனே இவரை போட்டு அடிக்கிறாங்க. இவரும் சண்டை போடலாம் நினைக்கிறாரு, ஆனா பின்னாடி இருந்து அடிச்சிடுறாங்க. இவர் மயக்கத்துல இருக்கும் போது எல்லா பொருளையும் தூக்கிடுறாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இவர் பாக்குறாரு. ஆனா லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்படி தூக்கிட்டு போறது நல்லதுன்ற மாதிரி தான் இவர் யோசிச்சிருப்பாரு. இவர் டைரியும் தூக்கிட்டு போனோம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்க தூக்காம போறாங்க. டைரியை நம்மளே போய் அவங்க கிட்ட சேர்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சைக்கிள்ல அவங்கள ஃபாலோ பண்றாரு. இவன் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கான் போலன்ற மாதிரி அவங்களும் வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்படி வேகமா போயிட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு லாரி வரதை கவனிக்காம ஒரு இடத்துல போய் இடிச்சிடுறாங்க. இவருமே யாரவிடமா கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் கொண்டு வந்த டைரி அந்த வண்டியில போனோன்ற மாதிரி தூக்கி எறிகிறாரு. அந்த வண்டிக்குள்ள போய் அந்த டைரி விழுந்துருது. ஆளுங்க இருக்காங்கல்ல, இதெல்லாம் தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட தந்துடுறாங்க. ராபர்ட்டோட அசிஸ்டன்ட்ங்க இருக்காங்கல்ல, எதாவது கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொரு ஃபைலா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட் இந்த டைரியை ஓபன் பண்ணிட்டாரு. அவங்கள லை டிடெக்டர் டெஸ்ட் மட்டும் எடுக்க விட்டுறக்கூடாது, ஏன்னா அப்படி எடுத்துட்டா நமக்கு தான் பிரச்சனை. அவங்க அந்த பாயிண்ட கொண்டு வந்தா நம்ம வேற ஒரு பாயிண்ட வச்சு சமாளிக்கணும்ன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காரு. ராபர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லேடி பொய் சொல்றாங்கன்னு உறுதியா நம்புறாரு. இந்த டெஸ்ட் மட்டும் எடுக்கணும்ன்ற மாதிரி சொன்னா அவன் முகமே மாறிடும், நாளைக்கு என்ன பண்றோம் பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. ஹீரோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாரு. இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்கு. இப்ப ராபர்ட்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. ராபர்ட் அந்த லேடி சொல்றதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்றேன் சார், அவர் உண்மைன்னு சொல்லிட்டாரு. பொய்யா உண்மையான்றதை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும், லை டிடெக்டரை வச்சு செக் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மறுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. சார் லை டிடெக்டர் மூலியமா டெஸ்ட் பண்றது 100% உண்மைன்னு ஏத்துக்கப்படாது இல்ல சார், அதனால எப்படி சார் இதை பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல தம்பி, நிறைய கேஸ்ல லை டிடெக்டர் மூலியமா தீர்ப்பே வந்திருக்கு, அதனால கண்டிப்பா அந்த டெஸ்ட பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜட்ஜ் இருக்காருல, உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாரு. இவ்வளவு பெரிய லாயரே சொல்றாரு எனக்கும் ஓகேன்னு சொல்றாரு. என்ன சட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டான்,
ஏதோ இதுல விளையாட்டு இருக்கு போலன்ற மாதிரி ராபர்ட்டும் டீமும் யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ இருக்கார்ல, சார் டைரியில என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சுமாரா தான் இருந்திருக்கும், பரவாயில்ல உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது இல்ல, எனக்கு அதுவே போதும்ன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவன் பிளான் போட்டபடி தான் நம்ம பண்ணிருக்கோம் போலன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. நான் லைட் டிடெக்டர் டெஸ்ட்னு சொல்லியிருப்பேன், ஆனா இந்த டெஸ்ட் பேரு வேற. அதாவது ஒரு ஊசியை போட்டு ஆள் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசி வர வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்களை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ரூம்ல இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு இந்த நேரத்துல தட்டுறான்னு இவங்க கண்ணை வச்சு பாக்குறாங்க. இவங்க நம்பர் ஒருத்தர் வாங்கினாரு பாத்தீங்களா, அவர் தான் கதவை தட்டிட்டு இருக்காரு. இத பாக்குற இவங்க உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவும் ஆபத்து இருக்கான்னு பாக்குறதுக்காக லைன்லயே இருக்காரு. இப்ப உள்ள வந்து அவர் இருக்காருல, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா பாலுவோட ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்டே வரலன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதை பத்திரமா இவர்கிட்ட தான் வச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவர்கிட்ட எரிச்சிருங்கன்ற மாதிரி காசெல்லாம் தந்திருப்பாங்க. ஆனா இவர் சின்ன பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக இவர்கிட்டயே வச்சிருப்பாரு. இப்ப நியாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது இல்ல, அதனால தான் உங்ககிட்ட தரலான்னு வந்தேன், ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க கிட்ட தந்துட்டு கிளம்புறாரு. நிவேதிதா கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வீடியோவா எடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணது அவங்களுக்கு தெரியவே கிடையாது. சோ இத பாத்துட்டு இருக்க ஜட்ஜு கிட்ட ஹீரோ இருக்கார்ல, சார் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க நிரபராதின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ராபர்ட் இருக்கார்ல, நான் நிவேதிதா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே இப்ப கூண்டுக்கு வந்து நிக்கிறாங்க. நிவேதிதா ஒவ்வொரு வாட்டியும் இயரிங் தள்ளி போய்கிட்டே இருக்கும் போது அவனை கொலை பண்ணணும்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுலன்னு கேக்குறாரு. உண்மையிலேயே உங்களுக்கு தோணி இருக்கும். இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இத கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, சரி இவர் டைவர்ட் பண்றாருன்னு சொல்றாரு. ஆனா ஜட்ஜி ஹீரோவை உட்கார சொல்லிடுறாரு. மேற்கொண்டு ராபர்ட்ட பேசிக்கலாம்னு சொல்றாரு. ராபர்ட் இருக்கார்ல, ஒருவேளை அந்த பாலு இன்னும் சாவலன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஷூட் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கேக்குறாரு. இவங்களுமே ஷூட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு கோவத்துல இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இதையே இவர் சாக்கா புடிச்சுக்கிறாரு. அவங்க கான்சியஸா பண்ணாம வேணா இருந்திருக்கலாம், ஆனா கான்சியஸா பண்றதுக்கான என்ன அவங்க கிட்ட இருக்கு, இதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஜட்ஜுமே ஒரு டேட்டை சொல்றாரு. அந்த டேட் நான் முடிவை சொல்றேன்னு சொல்றாரு. ஹீரோவும் யாருக்கு சாதகமா முடிவு வரப்போகுதுன்னு யோசிக்கிறாரு. இப்போ வரைக்கும் அவங்க ஜெயில தானே இருக்காங்க, ஜெயில சோகமா படுத்துட்டு இருக்காங்க. இப்ப மக்கள் எல்லாருமே இந்த கேஸை பத்தி பேசுறாங்க. இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்மளும் போனோன்ற மாதிரி கோர்ட் வாசலுக்கு வந்துடுறாங்க. நிவேதிதா எந்த தப்புமே பண்ணல, அவங்கள கண்டிப்பா விடுதலை பண்ணணும்ன்ற மாதிரி தான் எல்லாருமே போர்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. கார்ல வந்துட்டு இருக்க இந்த ராபர்ட்டுமே இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி கோர்ட்டு கிட்ட வர இந்த ஜட்ஜுமே இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. என்ன இவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உங்க க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலான்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு. முதல்ல ராபர்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. ஜட்ஜை ஒரு மாதிரி லாக் பண்ணணும்ன்ற மாதிரி ராபர்ட் முடிவு பண்றாரு. சார் இந்த மாதிரி நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்ற எல்லாருமே எமோஷனலா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த கேஸ் ஆதாரத்தை பத்திலாம் எதுவுமே தெரியாது, எமோஷனலா கூடி வந்துட்டாங்க. ஆனா கோர்ட் எமோஷனலா முடிவு எடுக்காது, நீங்களும் எமோஷனலா முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். இப்போ மட்டும் நிவேதிதா நிரபராதி நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கேஸுக்கும் மக்கள் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. மக்கள் நினைக்கிறபடி தான் தீர்ப்பு வரணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் உங்க கையில தான் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது நிவேதிதாக்கு சாதகமா நீங்க தீர்ப்பு தந்தீங்கன்னா மக்களால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம்ன்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஜட்ஜி கோவப்பட்டு வேற மாதிரி தீர்ப்பு தருவார்ல, அதுக்காக தான் இந்த போடுறாரு. இப்ப பரத் இருக்கார்ல, உங்க பர்மிஷனோட ஒரு வீடியோ கால் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு இப்ப கண் முழிச்சிடுறா. அந்த பொண்ணு கிட்ட பேச வைக்கிறாரு. அம்மாவை தான் பேச வைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு நடந்த எதுவுமே தெரியல. நீங்க பலூன்ல விளையாடிக்கிட்டே இருக்காதுன்னு சொன்னீங்க, அதை மீறி நான் விளையாண்டதுனால தான் இப்படி நடந்துருச்சான்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. நடந்தது கூட அந்த பொண்ணுக்கு தெரியாம பேசுறால, அதை பாக்குற அம்மாக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. பாருங்க சார், அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் கூட தெரியல, ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு நீதி 2 வருஷமா கிடைக்கல சார். இந்த கேஸ்ல மட்டும் இல்ல சார், நிறைய கேஸ்ல இந்த மாதிரி தான் சார் தீர்ப்பே வராம இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலலாம் கேஸ் நிக்குது சார். கேஸ சீக்கிரமா முடிக்கிறது நம்ம கடமை. ஒரு பண மோசடி கேஸ், லேண்ட் கிராப்பிங் கேஸ்லாம் எத்தனை வருஷம் நின்னாலும் பிரச்சனை இல்ல சார். ஆனா இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸ் எல்லாம் சட்டுன்னு முடிக்கணும் சார். அப்படி முடிவு எடுக்கலனா பாதிக்கப்பட்டவங்களோட சைடுல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் சார், நீங்களே யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, அதாவது அந்த 2 வருஷம் அவங்க வலியோட இருக்கணும்ல, அதை பத்திலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி நிலைமையில அவங்க ஜட்ஜா மாறிடுறாங்க, போலீஸா மாறிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருது சார். சீக்கிரமா நீதி வாங்கி தர முடியாத நம்மளால எப்படி சார் இவங்க பண்ணதை தப்புன்னு மட்டும் சொல்ல முடியும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. யாராலையும் எதுவுமே பேச முடியல. இப்ப ஜட்ஜ் ஒரு முடிவு எடுத்துறாரு. நீங்க கூண்டி கிட்ட வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே கூண்டி கிட்ட வந்து நிக்கிறாங்க. இப்ப ஜட்ஜ் எடுத்திருக்க முடிவை பத்தி சொல்லிட்டாரு. டாக்டரோட ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது இவங்க கான்சியஸா இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி தானே வந்தது. கான்சியஸா நிவேதிதா இந்த கொலையை பண்ணல, அதனால இதுக்கான தண்டனை நிவேதிதாக்கு கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாரு.
சொல்றாரு. அதே மாதிரி பாலு தான் உண்மையிலேயே இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்க எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணிருப்பாங்க. பாலுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கும், ஆனா அவன் உயிரோட இல்ல, அதனால இந்த கேஸை நான் முடிச்சு வைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க வெளியே வந்துட்டாங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. தோத்ததை நினைச்சு ராபர்ட் ஃபீல்லாம் பண்ண மாட்டாரு. நல்லபடியா வாதாடின அப்படின்ற மாதிரி ஹீரோவோட தோல்ல தட்டி குத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஜனாதிபதிக்கு ஒரு லெட்டரை போடுறாரு. அதாவது இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு தீர்ப்பை சீக்கிரமா வழங்கணும், சீக்கிரமா இந்த கேஸ் எல்லாம் முடிக்கணும், பெண்டிங் வச்சிருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு மனு தான் போடுறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.